கைஸ், நம்ம இன்னைக்கு தேசிய மக்கானா வாரியம் அப்படின்றதுனா என்ன அப்படின்னு எடிட்டோரியல் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இந்த மக்கானா வாரியத்தை ரீசெண்டாக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் பீகார்லேருந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக ரொம்ப பெரிய லெவலில் வரக்கூடியது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மக்கானா என்ன, அதோடைய எக்கனாமிக்கல் இம்பேக்ட் என்ன, அந்த போர்டுடைய ரோல் என்ன அப்படின்றத அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த மக்கானா அப்படின்றது நீர்முள் தாமரை அப்படின்னு சொல்ல போகிறோம் லில்லி வகை சேர்ந்தது. இது தண்ணியில் வளரக்கூடிய ஒரு நீர்வாழ் தாவரமாக இருக்கு. இதோடைய உலர்ந்த விதைகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை தான் நம்ம மக்கானா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது பொதுவாக கருப்பு வைரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதோடைய உலர்ந்த விதைகளில் ஏகப்பட்ட கார்போஹைட்ரேட் இருக்கு, புரதங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ இது மிக முக்கியமான எக்கனாமிக்கல் இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உணவு பதார்த்தமாக கருதப்படுது. இந்த விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தெற்கு மற்றும் கிழக்கு ஆசிய பகுதியில் நல்லா விளையக்கூடியது. இந்த மக்கானாவுக்கு எந்த மாதிரி கிளைமேட் வேணும் அப்படின்னா, 100லேருந்து 250 சென்டிமீட்டர் மழைப்பொழிவும், 60லேருந்து 90% ஈரப்பதமும், 20லேருந்து 35 டிகிரி செல்சியஸ் அளவுக்கான வெப்பநிலையும் நமக்கு தேவைப்படுது. இந்த செடி பொதுவாகவே நம்மளுடைய பாரம்பரிய குளங்கள், நம்மளுடைய தெப்ப குளம், இந்த மாதிரி இடங்களில் ஈஸியாக வளரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இந்த தாவரம் பார்த்தோம்னா 4லேருந்து 6 அடி ஆழம் கொண்ட பகுதிகளில் நல்லாவே செழித்து வளரும். ஸோ நம்ம இது வரைக்கும் மக்கானா என்ன, அதோடைய ஊட்டச்சத்துக்கள் என்ன, எக்கனாமிக்கலாக எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்துது அப்படின்ற நம்ம பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மக்கானா போர்டு எதுக்கு இப்போ ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். அதாவது ஒரு மாநிலம் அல்லது ஒரு பகுதி இருக்குது அப்படின்னா, அந்த மாநிலமோ பகுதியோ சில உணவு பதார்த்தங்களுக்கு ரொம்பவே பேர் போனதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா எடுத்துக்கலாம், திருநெல்வேலி அல்வா எடுத்துக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள். அப்போது பீகாரில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்திய அளவில் 90% மக்கானா பீகார் மட்டுமே உற்பத்தி பண்ணுது. கேட்டுக்கோங்க, 90% மக்கானாவை பீகார் மட்டும் தான் உற்பத்தி பண்ணுது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்றுமதின்னு வரும்பொழுது பஞ்சாபும் அஸ்ஸாமும் பீகாரோட அதிகமாக ஏற்றுமதி பண்ண ஆரம்பிக்குது. அப்படின்றப்போ ஒரு எக்கனாமிக்கல் இம்பேக்ட் பாசிட்டிவாக அந்த பீகாருக்கு கொண்டு போய் சேர்றதில்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்சாப் மக்கானாவை ப்ராப்பராக பயிரிடக்கூடிய மாநிலம் கூட கிடையாது. ஆனால் அது ஏற்றுமதியில் எப்படி இருக்குன்னா டாப்பில் இருக்கு. ஸோ இவங்க, அதாவது நம்மளுடைய பீகாரில் இருக்கிற விவசாயிகளுக்கு, அங்கே இருக்க மக்களுக்கு மக்கானா சாகுபடியாளர்களுக்கு என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய கவலை ஏற்படுத்துது அப்படின்றதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பீகார் அரசு தொடர்ந்து நம்மளுடைய ஒன்றிய அரசு என்ன கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி மக்கானா போர்டை கொண்டு வாங்க, இது மூலமாக விவசாயிகளும் சாகுபடியாளர்களும் நல்ல ஒரு பயனை அடையணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதை நம்மளுடைய மாண்புமிகு நிதி அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அதாவது 2025-26 நிதி ஆண்டுக்கான பட்ஜெட்டில் பீகாரில் மக்கானா வாரியம் அமைக்கப்படும் அப்படின்றத தெளிவாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பீகாரில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மக்கானா உற்பத்தியில் இருக்கிற பிரச்சனைகளை இந்த மக்கானா வாரியம், அதாவது நேஷ்னல் மக்கானா போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா தீர்த்து வைக்கும். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் பஞ்சாப் உற்பத்தியே பண்ணாமல் அது ஏற்றுமதி எப்படி இருக்குது, டாப்பில் இருக்குது, ஆமாம் தானே? அப்படின்றப்ப உற்பத்தி பண்ணுற பீகார் ஏன் ஏற்றுமதி பண்ண முடியலை அப்படின்னா, ஒழுங்கான போக்குவரத்து வசதிகள் இல்லை, அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான கடன்களங்களில், குறிப்பாக சொல்லப்போனால் அங்கே இருக்க விமான நிலையங்கள் எதுவுமே ஒரு மிகச்சிறந்த சரக்கு கையாளக்கூடிய திறனும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் புது வகையான மக்கானா அந்த ஆராய்ச்சி கழகம் கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு உடனே அங்கீகாரம் கொடுக்குறதுலையும் பெரிய அளவில் தாமதம் ஏற்படுது. இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல காரணங்களுக்கு சந்தைப்படுத்துதலில் பிரச்சனை இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருக்குது, அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனை பார்க்க முடியுது. அப்போது இந்த மக்கானா போர்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இதை எல்லாமே ஒழுங்குபடுத்தி அது சாகுபடியாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் வணிகர்களுக்கும் ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சை கொடுக்கும். அது என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே என்ன பண்ணுறதுனா சரி பண்ணுறது இந்த மக்கானா போர்டுடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும். இது மூலமாக பீகார் ஒரு உலக வரைபடத்தில் மக்கானா உற்பத்தியில் ஒரு முக்கியமான உற்பத்தியாளராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இந்த டேட்டா சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த மக்கானா போர்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு கரெக்டான பயிற்சி ப்ராப்பராக கொடுப்பாங்க, அது கைடன்ஸையும் கொடுப்பாங்க. இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளை ஏற்றுமதி மற்றும் வணிகர்களாகவும் என்ன பண்ணோம்னா மாற்றும். இந்த ஃபீல்டில் ஸ்டேட்டுக்கும் சரி நேஷனல் வைஸாகவும் பார்த்தோம்னா ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகளை இந்த வாரியம் கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட முயற்சிகளையும் செய்யும், ப்ளஸ் ஊக்கமும் படுத்தும். அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதியை ப்ராப்பராக செய்வதற்கான உள்கட்டமைப்பு வசதி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்த மக்கானா போர்டு செய்யவும் ஆரம்பிக்கும்.
ஸோ இதுதான் வந்து மக்கானா வாரியம் அதோடைய எக்கனாமிக்கல் இம்பேக்ட் என்ன அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம வந்து இந்த எடிட்டோரியல் அனாலிசிஸில் வந்து பார்த்துருப்போம். கண்டிப்பாக வந்து 2026லையோ அல்லது அதுக்கு முன்னாடி இருக்கிற மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து டிஎன்பிஎஸ்சி இருந்தாலும் சரி யூபிஎஸ்சி எக்ஸாம் இருந்தாலும் சரி இதை பார்த்தீங்கன்னா கான்செப்ட் வைஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஒருவேளை யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கும் பட்சத்தில் அதையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு நம்ம சேனல் எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது அறிவுபூர்வமாகவும் சரி உங்களை வந்து என்கரேஜ் பண்ணுற விதமாகவும் சரி. ஸோ நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நன்றி.